everyone, welcome back to our channel. So இன்னைக்கு மார்னிங் காஃபி டன் அண்ட் கொஞ்ச நேரம் சிண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோட்டுவா சிண்டுவா அவனுக்கு எந்த ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரைடே மார்னிங் நல்லா இருக்கு. பட் how the day is gonna be I have to see because கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்குது இன்றைக்கி. நேற்று லாக் ஆஃப் பண்ணுறதுக்கே 10:30 ஆயிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே ரிவ்யூ அண்ட் ஆல் இட் இஸ் பிளான்ட் ஆன் டுடே. ஸோ பிஸி டே. குடிச்சாச்சா? சோட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம் இப்போ. சோட்டு டே எப்படி கிடைக்கிறான் பார்த்தீங்களா? அவன் இப்போ அவங்க ஓனர் வீட்டுக்கு போகிறதே இல்லை, இங்கேயே பெர்மனெண்ட்டாக ஷிஃப்ட் ஆகிட்டான். உடனே சாப்பிடணும். இன்னைக்கு பக்தி பழமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் சும்மா லைட்டாக தான் வச்சேன், ஆனால் அது ரொம்ப ஆயிடுச்சு. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் அடை தோசை. ஸோ அடை தோசைக்கு மாவு ரெடி பண்ணிவிட்டு அண்ட் இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிவிட்டு அரௌண்ட் 8:30க்கு என்னோடய லேப்டாப் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃப்ரைடே அதுமாதிரி இப்படி பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, பட் வேறு வழி. எனிவே தேங்காய் ரெடி. ஸோ இப்போது சட்னி ரெடி பண்ணணும். ஏன்னா இது 8:30க்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல லாகின் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பாதியிலே எல்லாம் நின்றுட்டுருக்கு. ஸோ இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பிரேக்கில் வில் ப்ரிப்பேர் திஸ் தோசை ரெடி ஆகிக்கொண்டிருக்கிறது. சட்னியும் ரெடி. ஸோ சண்டே பிளான் இருக்கா? அப்போ வெளியில் போகிறோமா? சண்டே போகணும். நல்லா இருக்கு. ஹாய் எவ்ரிவன், ஐம் பேக். ஸோ நேற்று vlog ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் என்னால் எடுக்க முடியல. பிகாஸ் ரொம்ப ஒர்க் அன்எக்ஸ்பெக்டட்லி. ஃப்ரைடே தான் சொல்கிறதுக்கு, ஆனால் அவ்வளோ ஒர்க். அண்டு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில் கிளம்பியிருக்கோம். ஏன் கண் கலங்குதுன்னு தெரியல. இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதனால் காலையிலேயே நல்லா ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் நியூ இயர் அவுட்ஃபிட் மட்டும் தான் இங்கே இருக்கிற நல்ல ட்ரெஸ் என்னோடய ட்ரெஸ். டேரெக்டாக ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்கிறோம். ஸோ சோஃபார் அதுதான் பிளான். வீட்டுக்கு போகிற பிளான் இல்லை டேரெக்டாக, பிகாஸ் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. அண்ட் இன்றைக்குள்ள டே வேறு எதுவும் பிளான்டாக இல்லை. ஸோ அதனால் என்ன நினச்சேன்னா, சரி இதே விலாகை கண்டினியூ பண்ணலாம். ஒர்க் ரொம்ப இருந்ததுனால சிவியர் ஹெடேக். ஸோ அதுக்கப்புறம் டின்னர்லாம் வெளியில் தான் போகணும். டின்னர்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 10 o'clockலாம் தூங்கியாச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்ததுனால தூங்கிட்டேன். ஸோ அதனால் விலாகே என் பண்ணல. ஸோ வில் கண்டினியூ, வில் சி ஹவ் டுடே இஸ். கண்டிப்பாக ஒர்க் இல்லை. ஸோ அதனால் ஃப்ரீ டே, ஹாப்பி டேயாக தான் இருக்கும். கிளம்புவோம்.